can 30 degree, 60 degree and 90 degree be the angles of a triangle? So இந்த மூணு ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணோம்னா 180 டிகிரி வந்ததுன்னா அது ஒரு ட்ரையாங்கிளா இருக்கும், இல்லைன்னா இல்லை. ஸோ சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் எவ்வளோ? 30 degree plus 60 degree plus 90 degree equals to 180 degree. So the given angles can form a triangle. Okay. Can you draw a triangle with 25 degrees, 65 degrees and 80 degree as angles? So இந்த மூணு ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணா 180 டிகிரி வந்ததுன்னா ஃபார்ம் ஆகும். So 25 degrees plus 65 degrees plus 80 degrees. So 25 plus 65 ஆட் பண்ணா என்ன கிடைக்குது? 90 plus 80 பண்ணா 170 degrees தான் கிடைக்குது, which is not equals to 180 degree. அதனால the angles cannot draw a triangle. In each of the following triangles, find the value of x. x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படி நமக்கு ஒரு ஃபார்முலா, காமன் ஃபார்முலா தெரியும். sum of the angles of the triangle வந்து 180 டிகிரி. ஸோ எல்லா ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணி 180 டிகிரி பண்ணி தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ முதல் ட்ரையாங்கிள் வந்து angle E plus angle F plus angle G is equals to 180 degrees. ஸோ 80 டிகிரி plus 55 டிகிரி plus x is equals to 180 டிகிரி. ஸோ இது ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணா 135 டிகிரி plus x is equals to 180 degrees. x is equals to 180 minus 135 degrees. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க, ஆன்சர் என்ன வருது? 45 degrees. So x is equals to 45 degrees. இதே மாதிரி தான் எல்லா சம்மே பண்ணுவோம். அடுத்தது அதே தான், இந்த மூணு ஆங்கிளையும் ஆட் பண்ணா நமக்கு x ஓட வேல்யூ கிடைச்சிடும். ஆங்கிள் m எவ்வளோ? x. ஆங்கிள் n எவ்வளோ? 96 டிகிரி. ஆங்கிள் o எவ்வளோ? 22 டிகிரி. ஈக்குவல்ஸ் டு 180 டிகிரி. x பிளஸ் இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 8 11 118 equals to 180 degree. X is equals to 180 minus 118. Panna x is equals to 262 degrees. Okay va? அடுத்தது x plus y plus z is equals to 180 degrees. So இதுல angle x ஓட வேல்யூ என்ன? 29 degrees. angle y ஓட வேல்யூ 90 degrees. ஏன்னா பாருங்க இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ 90 டிகிரி பிளஸ் z ஓடது 2x plus 1 degrees ஈக்குவல்ஸ் டு 180 degrees. ஓகேவா? அப்போ 2x plus 30 plus 90 பண்ணா 120 degrees is equals to 180 degrees. 2x is equals to 180 degrees minus 120 degrees. 2x is equals to 60 degrees. Up x is equals to 30 degrees. Okay. அடுத்தது அதே மாதிரி தான் angle J plus angle K plus angle L is equals to 180 degrees. Angle J என்ன? x. Angle K என்ன? 112 degrees. Angle L என்ன? 3x degrees equals to 180 degrees. So 4x is equals to 180 minus 112. So 4x is equals to, இதை மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? 8 68 degrees. அப்ப x is equals to 68 by 4. 1 times 28 வந்து பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 28 27 times வரும். So x is equals to 17 degrees. ஓகேவா? அடுத்தது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அப்படின்னா என்ன? ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். ஸோ இங்க 3x னா இங்கேயும் 3x. இது 72 degrees. இப்போ நமக்கு என்ன தெரியும்? ஆங்கிள் s பிளஸ் ஆங்கிள் r பிளஸ் ஆங்கிள் t is equals to 180 degrees தெரியும். ஸோ ஆங்கிள் s என்ன? 3x பிளஸ் r என்ன? 72 degrees. ஆங்கிள் t என்ன? 3x. ஏன்னா இந்த ரெண்டும் சேம் ஈக்குவலா இருக்கிறதுனால ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், அதனால ஆங்கிள்ஸும் ஈக்குவலா தான் இருக்கும். 6x is equals to 180 minus 72. 6x is equals to, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா 8. 17ல 7 போச்சுன்னா 10. 108 degrees. X is equals to 108 by 6. 1 times balance வந்து 48 இருக்கு. 48 வந்து எத்தனை வாட்டி வரும்? 8 times. அப்ப ஆன்சர் என்ன? x is equals to 18 degrees.
ஓகேவா? அடுத்தது மூணுமே x கொடுத்துட்டாங்க. அப்போ angle x plus angle y plus angle z is equals to 180 degrees. angle x எவ்வளோ 3x, y எவ்வளோ 2x, z எவ்வளோ 4x equals to 180 degrees. அப்போ இதுல ஆட் பண்ணுங்க 6 plus 4 10x equals to 180 degrees. அப்போ x is equals to 18 degrees. Sorry, 9x வருது. Sorry. 5 plus 4 வந்து 9x is equals to 180 degrees. So 180 by 9 is equals to 20 degrees. அப்போ x ஓட வேல்யூ என்ன? x is equals to 20 degrees. ஓகேவா? அடுத்த ட்ரையாங்கிள் பார்க்கலாம். UVT. இதுல இது மட்டும் 90 degrees தெரியுது நமக்கு பார்த்தாலே. இந்த ரெண்டுத்துல இருக்கிற x கண்டுபிடிக்கணும். angle T plus angle V plus angle U equals to 180 degrees. angle T என்ன? x minus 4 plus V என்ன? 3x minus 2 plus 90 equals to 180 degrees. So add பண்ணா 4x, 90 minus 6 பண்ணா 80, 4 equals to 180 degrees. So 4x is equals to 180 minus 84. So 4x is equals to 96 degrees. அப்போ x is equals to 96 by 4 equals to 1 times, 2 times, 4 times 24 degrees. x ஓட வேல்யூ என்ன? 24 degrees. அடுத்த ட்ரையாங்கிள் பாருங்க. இதுல angle O plus angle P plus angle N is equals to 180 degrees. இப்போ angle O வந்து 3x minus 10, angle P வந்து 2x minus 3, angle N வந்து x plus 31 is equals to 180 degrees. x plus இது மூணுத்தையும் plus பண்ணுங்க. minus 10 minus 3 வந்து minus 30 plus 31 இது ரெண்டுத்தையும் பண்ணா ஆன்சர் வந்து 18. 6x plus 18 வரும். ஸோ 6x is equals to 180 minus இந்த பக்கம் கொண்டு போனதுனால 18 இப்படி வந்துடும். ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க. ஆன்சர் வந்து 162 வரும். ஸோ 6x வந்து 6 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். 162 by 6 பண்ணா 2 times 7 times 27 degrees. So x is equals to 27 degrees. Okay.